கனிமொழி அவர்கள் இன்றைக்கு திருப்பங்குன்றத்தினுடைய இஷ்யூவை பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். திருப்பரங்குன்றத்துக்கு போகாத அக்கா திருப்பதிக்கு தான் செல்வார்கள். ஏன்னா இங்க வந்து அவங்க பெரியாரிசம் பேசுவாங்க, கடவுள் இல்லை என்று சொல்லி கொதிப்பார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற முகாசனுடைய மனைவியா இருக்கட்டும், அல்லது கனிமொழியுடைய அம்மா ராசாத்தி அம்மாளா இருக்கட்டும், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளா இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் சண்டை வருமா என்று சொல்லி இவர்கள் முட்டை விடுபடியாய் செய்தார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கலவரத்தை ஏற்படுதுன்னு சொன்னா அங்க இருக்கிற இஸ்லாத்தை ஆஃப் நெட்டா யாருன்னா சொன்னல, இப்ப நான் வந்து ஒருத்தன் அடிக்கிறேன், யார் அடிச்சேன்? திருப்பரங்குன்ற மலை மீது நீதி அரசர் போய் தீபத்தை கொளுத்துங்கன்னு சொன்னார். ஆனா இங்க இருக்கிற இந்து பக்தர்கள் எங்க இருந்தாங்க? ஒரு கிறிஸ்டியனுடைய சர்ச்ல நான் உள்ள போறேன், என்ன நீ தடுப்பியா? இஸ்லாத்தை சேர்ந்தவனை உள்ள தொழுகை செய்ய போறாங்க, தடுப்பியா? தடுக்க மாட்டேன். ஆனா யாரு தடுக்கிறது? தமிழகத்துல இந்துக்களுக்கு விரோதி அம்பேத்கர் பேரை சொல்லி எவ்வளவோ மக்களை சீரழித்து இருக்கிறார். அவர் ஏறாத கம்பெனி கிடையாது, கட்டிங் வாங்காத கம்பெனிஸ் கிடையாது. அவர் மாத்திரமல்ல, முக ஸ்டாலின் எங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாரு? எங்கேயும் போடல. ஆனா சமூக நீதி நீங்க பேசுவீங்க. உதயநிதி ஸ்டாலின் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாரா? எங்கேயும் போடல. ஆனா சமூக நீதி பேசுவீங்க. கூட்டணி கட்சியில் இருக்கின்ற சு வெங்கடேசன் மாலை போட்டாரா? எங்கேயும் போடல. கனிமொழி மாலை போட்டாங்களா? எங்கேயும் போடல. தெரியாது வந்து அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து சொல்வது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. ஒரு முகவருக்கு வந்து போன் பண்றாரு, நல்லா செஞ்சீங்களா? எஸ்ஐஆர் உடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா உங்க தொகுதியில்? அந்த முகவர் சொல்றாரு, எங்க எனக்கு கட்சி விட்டே தூக்கிட்டாங்கன்ற. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தற்போது கனிமொழி அவர்கள் வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. தீபத்தூணில் போயிட்டு எதுக்கு அந்த எல்லை பகுதியில் ஏற்றணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பிரச்சனை ஆரம்பிச்ச போது பார்த்தீங்கன்னா காவல்துறை வச்சு அடக்குமுறையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதான் ஒவ்வொரு தலைவர்களும் வெளியே வந்து பேசுறாங்களே, எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதாவது அக்கா கனிமொழி அவர்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்தை பார்க்க தெரியாதவர்கள். அதாவது எப்படின்னா, சொந்த நாட்டில் உள்ள கோயில்களை எப்படி சீரமைக்கணும், எப்படி தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு இந்துத்துவத்தை எடுத்து சொல்லணும், எப்படி தீபம் ஏற்றணும், இந்த கோயிலில் எப்படி வந்து உண்டியலில் காசு போடணும் அப்படின்னு தெரியாது அக்கா. அவர்களுக்கும் தெரியாது, அண்ணன் KN நேரு அவர்களுக்கும் தெரியாது. இவர்கள்லாம் அண்டை மாநிலத்திலே போய் திருட்டுத்தனமாக சாமி கும்பிடுகிற ஒரு கோபாலபுரத்தினுடைய கொத்தடிமைகள். அக்கா கனிமொழி அவர்கள் இன்றைக்கு திருப்பங்குன்றத்தினுடைய இஷ்யூவை பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். திருப்பரங்குன்றத்துக்கு போகாத அக்கா திருப்பதிக்கு தான் செல்வார்கள். ஏன்னா இங்க வந்து அவங்க பெரியாரிசம் பேசுவாங்க, கடவுள் இல்லை என்று சொல்லி கொதிப்பார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற முகாசனுடைய மனைவியா இருக்கட்டும், அல்லது கனிமொழியுடைய அம்மா ராசாத்தி அம்மாளா இருக்கட்டும், தயால் அம்மாளா இருக்கட்டும், அவருடைய முகத்தின் மீதெல்லாம் மிகப்பெரிய பொட்டு இருக்கும். இவர்கள் தெய்வத்தை வணங்கவில்லை என்று சொன்னால் கலைஞர் கிடையாது. அதாவது ராசாத்தி அம்மாளும் தயால் அம்மாளும் கோயிலா போய் என் கணவனை முதலமைச்சராக்குங்கள் அப்படி என்று சொல்லி, அது திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், திருப்பதியா இருக்கட்டும், இவர்கள் போய் கோயிலாய் தெய்வங்களை வணங்கவில்லை என்று சொன்னால் கலைஞர் இன்றைக்கு முதலமைச்சராய் ஆயிருக்க முடியாது. அதே போல முகாசனுடைய மனைவி துர்கா அம்மையார் கோயிலாய் சென்று ஆர்த்தி எடுத்து அங்க பிரதேசனம் பண்ணி, என்னுடைய முதலமைச்சர் உயிர் எப்போ போவோன்னு தெரியாது, கடைசி காலத்துல எங்க மாமனார் வந்து இவரே வந்து முதலமைச்சர் பதவியை தரல, நான் அவங்க கிட்ட கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கோயிலா கும்பிடலன்னா இவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்திருக்காது. அதே போல அக்கா கனிமொழி அவர்கள் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மலையை விட்டுவிட்டு திருப்பதிக்கு திருட்டுத்தனமாக போய் கோயிலில் கும்பிடுறாங்க. அங்க வந்து கல்லால காசு போடுறாங்க. காசு போட்டு பிற்பாடு அந்த கோயிலை பத்தியே தவறுதலா பேசுறாங்க. ஆக மதிப்புக்குரிய, அதாவது MP அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை கைவிட வேண்டும். இன்றைக்கு இந்துக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகின்ற 2026 ஓட்டே போடக்கூடாது. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, இந்துக்கள் ஓட்டை வாங்கி இந்துவுக்கே ஆப்படிக்கிறானுங்க. ஆனா இவனுங்க மட்டும் தங்களுடைய வீட்டுல ஒரு சின்ன பூஜை அறை வச்சு இந்து சாமியை கும்பிடுறானுங்க. இந்து சாமி பக்தி உள்ள சாமி என்று சொல்லி உள்ளுக்குள்ள இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் இந்து வளர்த்து விடுறானுங்க. ஆனா வெளியே வந்து இந்து சாமி கல்லுன்றானுங்க, பெரியாரிசத்தை கடைபிடிக்கிறானுங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த வகையில திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூ பார்க்கும்போது அக்கா கனிமொழி மாத்திரமல்ல, அண்ணன் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். GRS பத்தி, அதாவது சுவாமிநாதன் ஐயாவை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். மிகப்பெரிய வன்மமான முறையில அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஆனா கொடுத்துட்டு எங்க இருக்கிறாரு? இப்போ ஆஸ்திரேலியா ஓட்டார். இன்னைக்கு வந்து 234 தொகுதியிலையும் அவங்களுடைய மாவட்ட செயலர் போட போறாரு. உனக்கு திராணி துப்பு இல்ல மானம் கேடு சொரணை எதனா இருந்தா நீ விருகம்பாக்கத்துல உட்காந்து எங்க என்ன பண்ணணும்? உங்க மாவட்ட செயலாளரை 234 தொகுதிக்கும் போடணும். நீ ஏன் போட மாட்டேன்ற? ஏதோ உங்க மாவட்ட செயலர் போறதே கட்டிங்க வாங்கிக்கின்னு நீங்க ஆஸ்திரேலியா போய் உட்காந்துக்கிற. ஆனா
ஆனா நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதையும் மடமாற்றும் வண்ணமாக நீதியரசர் அவரை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், மக்கள் எல்லாம் அரசியல்வாதிகளை நம்பவில்லை, தான் சொந்த குடும்பத்தினரை நம்பவில்லை, தொழிலதிபர்கள் நம்பவில்லை, தன்னுடைய சுத்து வட்டாரத்தில் நண்பர்கள் நம்பவில்லை, நீதி அரசரையும் நீதித்துறையும் நம்புகிறார்கள். அந்த வகையில் ஜிஆர்எஸ் அவர்கள் நேர்மையான ஒரு வாதத்தை முன்னெடுத்து நேர்மையான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். 1994 என்று சொல்லி நினைக்கிறேன். அன்றைக்கு இந்த வழக்கு திருப்பரங்குன்றம் வழக்கு பதியப்பட்டது. இன்னொன்று அதுக்கப்புறம் பீஸ் கமிட்டி போடுறாங்க. பீஸ் கமிட்டி போட்ட பிற்பாடு கூட இந்த வழக்கம் இஸ்லாத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்துத்துவத்தை சேர்ந்தவர்களுக்கும் சமரசமாக ஆகவில்லை. ஆனால் எத்தனை ஆண்டு காலம் இது போவது என்று சொல்லி ஐயா அவர்கள் போன வாரத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் போய் மலை மேலே தீபத்தை ஏற்றலாம் என்று சொல்லி. இதுல பாருங்க, முழுக்க இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையா இருக்கட்டும், இன்றைக்கு 12 பேரை ஜாமீனிலே இன்றைக்கு விற்றிருக்கிறது. அதாவது இதுல செல்வம் பெருந்தொகை உள்ள இருக்கலாம், அல்லது திருமாவளவனுக்கு தெரிந்திருக்கலாம், அல்லது ரவுடி சேகர்பாபுக்கு கொலை செய்வது தெரிந்திருக்கலாம் என்று தெரிந்துதான் இவர்கள் மேல்முறையீடு போகிறார்கள். ஒரு தமிழகத்துல ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வுல அதாவது யார் குற்றவாளி என்று சொல்லி கண்டுபிடிக்க திராணியற்ற இந்த அரசாங்கம் எங்க போகுது? நீதி அரசரை தேடி போகிறது. அதே நீதி அரசர் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். அந்த நீதி அரசுக்கு எதிர்ப்பாகவும் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த தமிழக அரசாங்கம் போகிறது. ஆகவே இப்படிப்பட்டவர்கள், இவர்களும் சரி, கூட்டணியில் உள்ள அந்த தலைவர்களும் சரி, இவர்கள் டிஜிபி ஆபீஸ் ஆப்போசிட்ல ஒரு கட்சியினுடைய தலைவர், அதாவது அவர் ஒரு அட்வொகேட், அவர் அங்க கத்தியால குத்த போறாங்க, அடிக்க போறாங்க. அதே கூட்டணி கட்சியுள்ள திருமாவளவன் அவர் அந்த வண்டியில பயணம் பண்ணும்போது அங்க இருக்கிற ஒரு அட்வொகேட்டை சென்னை ஹைகோர்ட் ஆப்போசிட்ல அடிச்சாங்க. இவர் சொல்றாரு, 2 தட்டு தான் தட சொன்னேன், விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளா இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் சண்டை வருமா என்று சொல்லி இவர்கள் முட்டை விடும்படியாய் செய்தார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு 2026 இஸ்லாத்தை சேர்ந்த பெரும்பான்மையான மகளிர்கள் முத்தலாக் தடை சட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களை இஸ்லாத்தை சேர்ந்த சகோதரிகள் தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சிறுபான்மை ஓட்டு எல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு வரப்போகிறது. இஸ்லாத்தை சேர்ந்த மகளிர் எல்லாம் பாஜகவினுடைய கூட்டணிக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்பதில் இவர்கள் தெளிவான ஒரு குறிக்கோளை மாய்த்த வண்ணமாக இந்துத்துவத்தையும் இஸ்லாத்தையும் சண்டை மூட்டி விடலாம் என்று சொல்லி இவர்கள் எத்தனம் பண்ணி செய்த ஒரு மிகப்பெரிய காரியமாக நான் பார்க்கிறேன். இப்போ இன்னைக்கு அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மத கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க பாஜக, அது இங்கே எடுபடாது, இது திராவிட மண்ணு, இது பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் உதயநிதி அதே கருத்தை வைக்கிறாரு, இங்க மத அரசியல் ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்க, அது ஸ்டாலின் அவர்கள் இருக்க வரைக்கும் முடியாது அப்படின்னு சொல்றாருல்ல சார். யார் மத கலவரத்தை ஏற்படுத்துது? பாஜக தான் சொல்றாங்க. பாஜக மத கலவரத்தை ஏற்படுதுன்னு சொன்னா அங்க இருக்கிற இஸ்லாத்தை ஆஃப்னட்டா யாருன்னா சொன்னல. இப்ப நான் ஒருத்தனை அடிக்கிறேன், யார் அடிச்சேன்? திருப்பரங்குன்றம் மலை மீது நீதி அரசர் போய் தீபத்தை கொளுத்துங்கன்னு சொன்னார். ஆனா இங்க இருக்கிற இந்து பக்தர்கள் எங்க இருந்தாங்க? திருவண்ணாமலை மீது இருந்தாங்க. ஒரு 10 பேரை கூட்டுவாங்க, முடிஞ்சா 20 பேரை கூட்டுவாங்க. மேல போய் தீபத்தை ஏத்த போறாரு, கீழே வந்துட போறாரு. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இப்ப நான் ஒருத்தன் அடிக்கிறேன், யார் அடிச்சேன் சொல்லுங்க? ரவுடி சேகர்பாபுவையும் கேட்கிறேன், உதயநிதியும் கேட்கிறேன், இல்ல மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களையும் கேட்கிறேன். நான் யாரை அடிச்சேன்? யார் மீது வன்மத்தை தூண்டினேன்? இல்லை என்ன யாருன்னா இந்துத்துவத்தில் சேர்ந்தவங்களை யாருன்னா இஸ்லாத்தை சேர்ந்த தோழாமை கட்சி சேர்ந்த சகோதரர்கள் என் மீது கல்லெறிஞ்சாங்களா? என்னை வரவனான்னு சொன்னாங்களா? தீபம் ஏற்றவனான்னு சொன்னாங்களா? யார் சொன்னது? மாலை போட்டு கொண்டிருக்கிற மாலை போட்டு கொண்டிருக்கிற ரவுடி சேகர்பாபுவும் தான் இதை சொல்றார். நீ இந்துத்துவத்தினுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர், நீ என்ன பண்ண? யாருக்கு எதிராக ஃபைட் பண்ணோம்? இந்து மக்களுக்கு தான் நீ பாதுகாப்பா இருக்கணும். ஆனா நீ யாருக்கு பாதுகாப்பா இருக்கிற? இஸ்லாத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற. நீ பாதுகாப்பா இரு, நான் தவறுதலா சொல்ல. அவர்களும் உங்களுடைய கட்டுப்பாட்டு கீழ் தான் வராங்க, தமிழக அரசு கீழ் தான் வராங்க. அவர்களும் இந்துத்துவத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதரர்கள் தான். ஆனா யாரு கலவரத்தை தூண்டுறது? ஒருதலை பட்சமாய் உங்களுடைய ஓட்டு வங்கி எங்கே உடைய போகிறது? இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் எங்கே மறுபடியும் அன்றைக்கு திமுகவை கவிழ்த்தார்களே, அதே போல இந்த பொம்மை முதலமைச்சரை கவிழ்க்க போகிறார்கள் என்று சொல்லி எப்படியாவது கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வன்மமான காரியத்தை திருப்பரங்குன்றத்தில் ரவுடி சேகர்பாபு கையாளாகாத காவல்துறையும் தூண்டினார்கள். அருமையா கேட்டார் எங்களுடைய எச். ராஜா சார் அவர்கள். ஒரே ஒரு மனுஷனுக்கு எங்களுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் ஐயா எச். ராஜா, பிஜேபி எச். ராஜா சார் அவர்களுக்கு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர், அந்த ஜோடி செக்ஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரும் சரி, ஏசிஎம் சரி, அல்லது எஸ்பிஎம் சரி, ஒரே ஒரு வார்த்தை கூட இவர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை. என்னையா நீங்க தடுக்கிறீங்க?
தடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்குதா? நான் என்னோட தெய்வத்தை வணங்க போறேன், நீதியரசர் சொல்லிட்டாரு, நான் தீபம் ஏத்துறேன்னு இல்லையோ என் தெய்வத்தை நான் பார்க்க போறேன், இன்னைக்கு கார்த்திகை தீபம், என்னையா நீ பார்க்க உள்ள? இதே கிறிஸ்துவத்துல ஒரு கிறிஸ்டியனுடைய சர்ச்ல நான் உள்ள போறேன், என்ன நீ தடுப்பியா? இஸ்லாத்தை சேர்ந்தவனை உள்ள தொழுகை செய்ய போறாங்க, தடுப்பியா? தடுக்க மாட்டேன். ஆனா யாரு தடுக்கிறது? தமிழகத்துல இந்துக்களுக்கு விரோதி திமுக காரன் தான். இன்னைக்கு திமுக சொல்றான் பிஜேபி தான் இந்த விரோதி தமிழகத்துக்கு, RS காரன் தான் விரோதி தமிழகத்துக்குன்னு. தமிழக மக்கள் நன்றாக கவனியுங்கள். தமிழகத்தினுடைய திமுக ஆட்சியில் இருக்கின்ற, திமுக கூட்டணியில் இருக்கின்ற திமுகவினுடைய இந்துக்கள் எல்லாம் நல்லா கவனிங்க. நீங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டீங்களா? உங்க இந்து கடவுளை வணங்க வேணான்னு சொல்றது யாரு? திமுக இந்துக்களே. திமுக உள்ள இந்துக்கள் நிறைய பேர் தானே இருக்கிறீங்க. நீங்க ஓட்டு யாருக்கு போடுறீங்க? திமுக தானே போடுறீங்க. கார்த்திகை தீபம் உங்களுடைய குல வழிபாடு. வருஷத்துல ஒரு நாள் வருது, அன்னைக்கு கூட அந்த மலையில யாரு தடுக்கிறது? பிஜேபி காரன் தடுக்கிறானா? திமுக இந்துக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறானா? இல்ல பாமக இந்துக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறானா? இல்ல அதிமுக இந்துக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறானா? ஆனா திமுகவினுடைய அமைச்சர், திமுகவினுடைய முதலமைச்சர், திமுகவினுடைய கோபாலபுர குடும்பம் தடுக்கிறது. நீங்க மலை மேல போக கூடாது, தீபத்தை ஏத்த கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறது யாரு? திமுகவினுடைய அமைச்சர்கள் தான். ஆகவே திமுகக்குள்ள இருக்கிற இந்துக்கள் தெளிவாக கவனிங்க. 2026 இவர்கள் மறுபடியும் வந்தாங்கன்னா சொன்னாங்க பாத்தியா, 98% வேலை வந்து சென்னையில வந்து அந்த தண்ணி போடுற அந்த மழைநீர் கால்வாய் முடிஞ்சிடுச்சு, இல்ல பாதாள சாக்கடை முடிஞ்சுன்னு சொல்றாங்களே. இவர்கள் தமிழகத்தை சுரண்டின 98 விழுக்காடு பணங்கள் எல்லாம் கோபாலபுரத்து தான் இருக்குது. ஆகவே தெளிவாக இருங்கள். 2026 மறுபடியும் இந்த திமுக ஆட்சி வந்தால் தமிழகம் சுடுகாடாய் மாறிவிடும். ஆகவே திருப்பரங்குன்றம் மலையில பிரம்மாண்டமான ஒரு விழாவை கண்டிப்பாக பாஜக சார்பில் அன்றைக்கு எப்படி வந்து 6 படை வீடுகளில மிக முதற்படியான வீடு திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றம் வீட்டில எங்களுடைய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும், அல்லது நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், அத்தனை இந்துத்துவவாதிகளும் மிக பிரம்மாண்டமான விழாவை கண்டிப்பாக திமுக ஆட்சி முடிவதற்குள் எடுப்போம் என்று சொல்லி பதிவு செய்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு அம்பேத்கரோட நினைவு தினம். திருமாவளவர்கள் வந்துட்டு அம்பேத்கரை பின்பற்றி தான் செயல்பட்டு இருக்காரு. அம்பேத்கர் வந்துட்டு எங்களை முதல்வர் கனவை காண்பதை விட பிரதமர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு சார் அம்பேத்கர்? அம்பேத்கரை பேரை சொல்லி இன்றைக்கு திருமாவளவன் நிறைய சம்பாதிச்சிருக்கிறார். அதாவது அப்படின்னா திருமாவளவனுடைய சொத்தை பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லாதவர், ஒரு கிராமத்திலே பிறந்தவர். இவர் அம்பேத்கரை பேரை சொல்லி எவ்வளவோ மக்களை சீரழித்திருக்கிறார். அவர் ஏறாத கம்பெனி கிடையாது, கட்டிங் வாங்காத கம்பெனிஸ் கிடையாது. அவர் மாத்திரமல்ல, அவரை சார்ந்த, நான் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக சொல்லவில்லை, அவரை சார்ந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னா கூட உள்ள போயிட்டு திருமாவளவன் கட்சிக்காரன் மிரட்டுறான். நம்ம திருவள்ளூர்ல பார்த்தோம். திருவள்ளூர் விஷயம் பார்க்கும்போது உள்ள போயிட்டு அந்த சிசிடிவி கேமரால பார்த்துருப்போம். உள்ள போய் மிரட்டுறான். எங்க சாதாரண ஒரு பேக்கரியில, அந்த பேக்கரியில போயிட்டு 100 ரூபாய் தரலன்னு சொல்லி திருமாவளவன் கட்சிக்காரன் என்ன பண்றான்? பேக்கரியில இருக்கிற எல்லா அந்த முறுக்குல இருந்து எல்லா பாவம் கஷ்டப்பட்டு அவன் செய்து வைத்திருக்கிற அத்தனை தின்பண்டங்களையும் வெளியே தூக்கி போடுற காட்சிகளா. இப்படிப்பட்ட கேடுகட்ட தனத்தை இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். இன்றைக்கு அம்பேத்கருடைய நினைவு நாள். தமிழகத்துல தன்னுடைய தோழாமையினுடைய கட்சிகளோடு கூட சேர்ந்து மாலை கூட போடாமல் ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கு அவர் தஞ்சம் புகுந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். இன்றைக்கு ஆஸ்திரேலியா எதுக்கு போயிருக்கிறாரு என்னன்னு தெரியல. இன்னைக்கு 234 தொகுதிக்கு வந்து அவர் மாவட்ட செயலர் போடுறாரு. ஆனா இன்னைக்கு வந்து அம்பேத்கருடைய பிறந்த நாள். இன்றைக்கு முக ஸ்டாலின் கூட சேர்ந்து என்ன பண்ணோம்? ஒரு அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போடணும். இல்ல அவங்க கட்சிக்காரர் கூட சேர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு கண்டிப்பா மாலை போடணும். இன்னைக்கு முக ஸ்டாலின் எங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாரு? எங்கேயும் போடல. ஆனா சமூக நீங்க பேசுவீங்க. உதயநிதி ஸ்டாலின் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாரா? எங்கேயும் போடல. ஆனா சமூக நீதி பேசுவீங்க. கூட்டணி கட்சியில் இருக்கின்ற சு வெங்கடேசன் மாலை போட்டாரா? எங்கேயும் போடல. கனிமொழி மாலை போட்டாங்களா? எங்கேயும் போடல. ஆனா இன்றைக்கு உள்ள உட்கார்ந்து கொண்டு பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்து கொண்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கரை பேரை சொல்லி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய தலித் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அம்பேத்கர் இல்லை என்றால் இன்றைக்கு திருமாவளவன் தன்னுடைய கட்சியை முழுவதுமாக ஓரங்கட்டி விட்டு போயிருப்பார். தமிழகத்தில் அம்பேத்கருடைய உண்மையான தலைவர்கள் அண்ணன் மூர்த்தியார் இருந்தார், அண்ணன் ஆம்ஸ்டாங் இருந்தார். இவர்களை எல்லாம் கொன்றுவிட்டார் என்று கூட சொல்ல முடியும் அண்ணன் திருமாவளவன். இவர்கள் எல்லாம் இறந்ததினாலே இன்றைக்கு இவரை தட்டி கேட்க ஆட்கள் கிடையாது. அதாவது உண்மையா சொல்றேன், திருமாவளவன் திமுக விட்டு வெளியே வந்தால் அவருக்கு ஒரே ஒரு சின்ன செல்லி காசு கூட பிரயோஜனம் இல்லாத திருமாவளவனாய் மாறிவிடுவார். ஆகவே இன்றைக்கு திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியினாலே, மிகப்பெரிய ஒரு போர்வையினாலே மறைந்து கொண்டிருக்கிறார். இவரும் 2026 இவர் தனித்து நிற்க சொல்லுங்களேன்.
நிற்க முடியாது. திமுகவும் தனித்து நிற்க முடியாது. திமுகவோடு கூட கூட்டு சேர்ந்து இன்றைக்கு திருமாவளவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2024 திருமாவளவனை திமுக ஏமாத்த போகிறது. திமுகவை திருமாவளவன் ஏமாத்த போகிறார். இதுதான் உண்மை. 2 பேரும் அடிச்சுக்கின்னு 2 பேரும் சாவ போறாங்க. தமிழக மக்கள் என்டிஏ கூட்டணியிலே செழிப்பாக வாழப்போகிறார். காங்கிரஸ் கட்சி நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. ஆனா செல்வ பெருந்தகை இது தொடர்பாக கேட்கும்போது அவர் சந்திச்சது எனக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஒரு விளக்கத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுவும் ஒரு பட்டியலினை சேர்ந்ததுக்கான ஒரு இதுதான். தெரியாதுன்னு வந்து அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து சொல்வது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. தண்ணி திறந்து விட்டாங்க, எங்க செம்பரபாகையில தண்ணி திறந்து விட்டாங்க, அதுவும் தெரியாதுன்ற. இப்போ வந்து காங்கிரஸினுடைய ஒரு மூத்த தலைவர் பிரவீன் அவர்கள் வந்து யாருக்கிட்ட பேசுறாரு? கூத்தாடி விஜய் கிட்ட பேசுறாரு, அதுவும் தெரியாதுன்ற. அப்ப நீ எதுக்கு தான் இருக்கிற? ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற உனக்கு தண்ணி தந்து விடுறாங்க, நீ யாரை திட்டுற? அங்க இருக்கிற பிடபிள்யூ ஆபீஸரை திட்டுற, யாவாவேல திட்டுற, வந்தவன் போனலாம் திட்டுற, இங்கேயும் ஜாதி வரி பிடிச்ச ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி உன் வாயிலே டிக்ளரேஷன் பண்ற. அண்ணன் செல்வம் பெருந்தகை அவர்களை நான் மதிக்கிறேன். பாருங்க, உங்களுக்கான ஜாதிக்கான ஒரு கோட்பாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த ஜாதிக்காரன் உள்ள வந்தா செய்யக்கூடாது, அவங்க என்ன சொல்றது, அவன் பட்டியலத்தை சேர்ந்தவன், அவங்கள சொல்லாத, தண்ணியை தோறு. அந்த வகையில் தான் இன்றைக்கு பிரவீன்குமார் உள்ள வந்திருக்கிறார். டிவிகேனுடைய தலைவரை பார்த்து பேசியிருக்கிறார். ஆகவே டிவிகே தலைவர் கண்டிப்பாக காங்கிரஸோடு கூட கூட்டணி வைக்க மாட்டார். ஏன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து சபரீஸ்வரனை வைத்து 25 சீட்டு கண்டிப்பாக பேரம் பேசிவிட்டார்கள். அதற்கான முன்னெடுப்பு செல்வம் பெருந்தகை கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா சபரீஸ்வரனும் ராகுல் காந்தியும் நேரடியாக பேசக்கூடியவர்கள். ஆகவே இதுல வந்து எப்படின்னா அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக மாண்டு போவார். கண்டிப்பாக இது ஒரு பெரிய சூட்சமம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழக மக்கள் விஜய் வந்து அதிமுகவோடு கூட கூட்டணி வரல, விஜய் வந்து என்டிஏவோட கூட்டணி வரல, விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி வரல, விஜய் கூட்டணி வருவார். விஜய் தனித்து நின்று கண்டிப்பாக ஒரு 5 சீட்டு ஜெயிப்பார். இந்த 5 சீட்டு ஜெயிச்ச உடனே பாராளுமன்றத்துல நக்கி நோக்கணும் வைப்பாரா? உன்னுடைய கொள்கண்ட திமுக தான் உனக்கு எதிரி. ஆக கண்டிப்பாக விஜய் இந்த 5 எம்எல்ஏ கூட எங்க வருவாரு? என்டிஏ கூட்டணிக்கு வருவார். இப்ப வரமாட்டார். இப்ப கூட்டணிக்கு கண்டிப்பாக வரமாட்டார். எலெக்ஷனுக்கு அப்பாற்பட்டு இவர் ஜெயித்தால் இவருடைய ஒற்றை குறிக்கோள் அது திமுகவை வீழ்த்த வேண்டும். அதே போல அண்ணன் டிடிவி அவர்களும் தனித்து நின்றாலும் அவர் ஏதோ ஒரு சீட்டு 2 சீட் ஜெயிக்கிறாங்க வச்சுங்களேன், கண்டிப்பாக எங்களோடு கூட கூட்டணி வருவார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனித்து நிற்பார். ஆனால் இவர்கள் யாரும் அதிமுகவை நோகடிக்கவே இல்லை, அதிமுகவை இழிவான சொல்லால் பேசவே கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு பாக்கெட்ல அம்மையாருடைய போட்டோ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கண்டிப்பாக டிடிவி அவர்கள் விஜய் அவர்கள் தனித்து நின்று கணிச்சமாக ஒரு 5 சீட்டோ ஒரு 6 சீட்டோ வரும்பொழுது செங்கோட்டையன் கண்டிப்பாக பேசுவார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு வருவார். காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வியை பகிரங்கமாக சந்திக்கும். தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்கு சார்? எப்படி என்ன 77.52 லட்சம் பேர் வந்து நீக்க இருப்பதாக ஒரு தகவலாம் வெளியில் வந்திருக்கு. என்ன ஆக போகுது சார்? கண்டிப்பாக டபுளாக மாறும். குறைஞ்சபட்சம் ஒரு நீங்க 74 சம்திங் சொல்றீங்க, அது அப்படியே வந்து 120 சம்திங் கண்டிப்பாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை வந்து திமுகவினுடைய பிஎல்ஓஸ், அதாவது இவங்க வந்து எதிர்ப்பாங்க, சிஏ வந்து எதிர்த்தாங்க, இன்னொன்று வந்து எஸ்ஏஆர் எதிர்த்தாங்க. இன்னைக்கு எஸ்ஏஆர் தான் வந்து எஸ்ஏஆரை வந்து திமுகவினுடைய அத்தனை மிகப்பெரிய தலைவர்கள்லாம் தெருவா ஓடி போய் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி திமுக தான் இன்னைக்கு வேலையே பார்க்குது. ஆக தமிழ்நாடு நாட்டு மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எதை எதிர்க்கிறார்களோ, வப்பை எதிர்த்தாங்க, இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஐ எதிர்த்தாங்க, அவங்க தான் இன்னைக்கு வேலை செய்யலாங்க. பிஎல்ஓ2 இன்னைக்கு வந்து திமுகவினுடைய முகவராக தான் இருக்கிறாங்க. ஆகவே திமுக நன்றாக எஸ்ஐஆர் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுக என்ன பண்ணிருக்கோம், கேரளால பாத்தீங்களா, நாங்க செய்ய மாட்டோம், மத்திய அரசு செய்யுங்கன்னு சொல்லி கேரளால அவங்க வந்து ஓப்பனா டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. அதே போல நீங்க முக ஸ்டாலின் செய்யல, அவருக்கு ஒண்ணுமே தெரியலங்க. ஒரு முகவருக்கு வந்து போன் பண்றாரு, நல்லா செஞ்சீங்களா, எஸ்ஐஆர் உடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா உங்க தொகுதியிலன்றாரு. அந்த முகவர் சொல்றாரு, எங்க எனக்கு கட்சி விட்டே தூக்கிட்டாங்கன்ற. ஒரு கட்சிக்காரன் கட்சி உள்ள இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியல யாருக்கு? முதலமைச்சர் அவர்களுக்கு. முதலமைச்சருக்கு தான் தெரியல. அந்த போன் போட்டு கொடுத்தா படுபாய் அவனுக்கு தான் தெரியல. இவர் போன் போடுறாரு, நல்லா இருக்கிறீங்களாங்க, சாப்பிட்டீங்களாங்களா, எல்லாம் ஃபார்ம் வாங்குறாங்களா. அவன் சொல்றான், என்னை கட்சி விட்டே தூக்கி 1 வருஷம் ஆச்சுங்க, என்னை கட்சி உள்ள சேர்த்துங்க. அப்புறம் தான் சொல்றாரு, சரிங்க நான் உங்களை கட்சி உள்ள சேர்த்துக்கிறேன்னு சொல்லி. இப்படிப்பட்ட பொம்மை முதல்வர் ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எஸ்ஐஆரை சீரும் சிறப்புமாக யார் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்கள் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்.